இந்த நாள் இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் நாம் சந்தோஷப்பட வேண்டிய நாள். இந்த நாள் பரலோகம் திறந்த நாள். இந்த நாள் பாவிகளின் மன்னிப்பை சுதந்திரித்த நாள். இந்த நாள் பாதாளத்தை ஜெயித்த நாள். இந்த நாள் பரிசுத்த நாள். இந்த நாள் உலகமெங்கும் ஆராதிக்கிற நாள் அப்படின்னு இந்த நாளை குறித்து 1000 பேசுகிறோம். இந்த நாள் எப்படி தெரியுமா ஆரம்பிச்சது? ஒரு தெய்வ தூதன் மின்னலை போல் அவருடைய உருவம் மகிமையாய் இறங்கி வந்து கல்லறையின் முன்னாடி இருந்த கல்லை புரட்டி போட்டு அதன் மேல் உட்கார்ந்து அங்கே அழுது கொண்டு இயேசுவின் சரீரத்தை பார்த்து அதில் பரிமள தைலத்தை பூசி அழுது புலம்பிக் கொண்டு போவதற்காக வந்த ஒரு கூட்டத்தை பார்த்து அவர் சொன்ன வார்த்தையோடு இந்த நாள் ஆரம்பிக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 28வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் கர்த்தருடைய அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தேவதூதன் சொல்லும் போது, இல்லப்பா, நீ பார்க்க வேண்டிய இன்னொரு காரியம் மிக முக்கியமாய் உன் கண்ணுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், வந்து பார் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். லூக்கா 24வது அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்தில், லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் முடிய வாசிக்கும் போது, நான் தான் என்று வாசிங்க அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு முச்சடியிலே கர்த்தர் தம்மை காண்பித்த போது நான் தான் என்று தம்மை காண்பித்தார். I am that I am. I am that I am. தம்மை காண்பிக்கும் போது ஏ ஆஷேர் ஏ I am that I am. ஹீப்ருல ஏ ஆஷேர் ஏ என்று வருகிறது. Who exist? யார் முன்னிருந்தாரோ அவர் நான் தான். I will exist. யார் பிந்தினவரோ அவர் நான் தான். I am who I am. நான் நானாகத்தான் இருக்கிறேன். என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. I am that which exist. நான் தான் எல்லாமுமாய் இருக்கிறேன். நான் தான் எல்லாமுமாய் இருக்கிறேன், எப்பொழுதும் இருக்கிறேன். நீர் யார்? தம்முடைய பெயரை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அவர் யாவே என்று நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம். ஆனால் அந்த யாவே என்ற வார்த்தையிலே அழைக்கப்படவில்லை. அந்த நாட்களிலே அவரை யாவே என்று அழைக்கப்படவில்லை. OHWH அதை நாம் என்ன பண்ண முடியாது, வார்த்தையால் பேச முடியாது, அல்லது ஒரு வாக்கியமாகவும் வராது. யெகோவா என்ற பெயரிலே அன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை சொன்னார்கள். அப்படி கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்போது இந்த இடத்திலே நெருங்கி வா என்று ஆண்டவர் அழைக்கும் போது, உன்னுடைய பாதரட்சையை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் எனது பரிசுத்தம். எனவே அந்த பரிசுத்தத்திற்கான இடத்தில் வரும்போது நான் யார்? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நான் தான் கர்த்தர், நான் தான் என்று தம்மை சொல்லுகிறார். நான் தான் என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நான் தான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நான் தான். வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பதாக யார் இருந்தார் என்றால் நான் தான் இருந்தேன். எல்லாம் முடிந்தாலும் கூட, எல்லாரும் அழிந்தாலும் கூட யார் இருப்பார் என்றால் நான் தான் இருக்க போகிறேன் என்ற அர்த்தம்.
இன்றைக்கு பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்குவது யார் என்று கேட்டால் நான் தான் என்று தம்மை முன்னிறுத்தி, இந்த ஜனங்களுடைய பாடுகளை அறிந்திருக்கிறேன், அடிமைத்தனத்தில் அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன், அவருடைய துக்கத்தை அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுதலையாக்குவது யார் என்று கேட்டால் நான் தான் என்று தம்மை ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட அவருடைய அந்த வெளிப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முச்செடி வெந்தும் வேகவில்லை, எரிந்தும் அது வேகவில்லை, அது சாம்பலாய் போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வனாந்தரத்தில் ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தோடு கூட கர்த்தர் தம்மை நான் தான் என்று வெளிப்படுத்தின போது, இயேசு புதிய ஏற்பாட்டில் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு காரியத்தில் இன்றைக்கு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவர் வந்து இந்த நாளிலே வந்து, இந்த வாரத்தின் முதல் நாளிலே வந்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறார். லூக்கா 24 அதிகாரம் 39 வசனம் 40 வசனத்தை மீண்டும் வாசிக்கும் போது அப்பொழுது உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு காண்பித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் தான் என்று அறியும்படி, நான் தான் என்று அறியும்படி. கிறிஸ்துவத்திலே நமக்கு ஒரு பெரிய மேன்மை என்ன என்று நாம் கேட்டோமானால், கிறிஸ்தவத்தினுடைய ஸ்தாபகர் அவர் மரித்தார், ஆனால் அவர் என்றென்றும் உயிரோடு கூட இருக்கிறார். உயிருள்ள மார்க்கம் கிறிஸ்தவம் என்று உலகமே மார்த்தட்டி கொள்வதற்கு பெரிய காரணம் இருக்கிறது. காரணம், அவர் உயிரை கொடுத்தவர், அவர் என்றென்றும் உயிரோடு கூட இருக்கிறவர். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை எடுத்துக்கொண்டு அவர் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து என்றென்றும் உயிரோடு இருக்கிறவராய் தம்மை காண்பிக்கிற தேவனாய் இன்றைக்கும் அவர் உயிரோடு நம் நடுவிலே இருக்கிறார். மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்வு இருக்குதா? அதை தேடினது தான் மதம். மதம் என்றால் ரிலீஜியோ அப்படின்னா ரிலீஜியோ உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டது. அதனால் வேறு பிரிக்கப்பட்ட இந்த மார்க்கங்கள் தேடின போது, மார்க்கங்கள் எல்லாம் மதங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றைத்தான் தேடினது, மரணத்துக்கு பின்பு வாழ்வு. அதை சொர்க்கம் என்றார்கள், பரமபதம் என்றார்கள், இறைவன் அடி என்றார்கள். ஆனால் அது எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி இருப்பார்கள், இறந்த பின்பு ஒரு உயிர் இருக்குமானால் அந்த உயிர் எப்படி இருக்கும், அந்த உயிர் அது பின்னாடி அவங்க யோசித்தாங்க. அது நாயா இருக்கலாம், பேயா இருக்கலாம், அது எறும்பா இருக்கலாம், பேனா இருக்கலாம் என்றெல்லாம் அவங்க யோசித்தாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக யோசித்து பார்த்து அதெல்லாம் பேசினாங்க. ஆனால் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் இயேசு இந்த பூமியில் வந்தபோது, ஊழியத்திலே வார்த்தை பேசும்போது, அந்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் மடியில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி வந்தபோது வானத்திலிருந்து இறங்கினவரும் வானத்துக்கு ஏறினவரும் அவரே என்று வசனம் சொல்லும்போது, மனம் திரும்பின ஒரு கல்லனை பார்த்து சொல்லுகிற பிராமிஸ் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீ இருப்ப. நமக்கு ஒரு இடம் இருக்குது, நமக்கு ஒரு துணை இருக்குது, நமக்கு ஒரு துணையாளர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு தேற்றவாளர் இருக்கிறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் தங்குகிற இடத்திலே தேவன் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். பிதாவின் மடியில் இருந்தது போல நானும் அவருடைய மடியில் இருந்து இளைப்பார்கிற ஒரு இடம் எனக்கு இருக்கிறது என்று நம்பிக்கையோடு நாம் சமூகத்தில் வருகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆயிரம் துன்பங்களோடும் போராட்டங்களோடும் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இளைப்பாறுதல் உண்டு என்றால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரிடத்தில் வரும்போது, ஆண்டவரே நான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறேன்,
கிறிஸ்துக்குள்ள வந்தாலும் கூட என் போராட்டங்கள் ஒழியல, என்னுடைய பிரச்சனைகள் தீரலை, என்னுடைய கண்ணீர் மாறலை, என்னுடைய காரியங்களில் கொடுமை இருக்கிறது தான் செய்கிறது. நான் கிறிஸ்துவன் ஆனதினால இன்றைக்கு எல்லாத்திலும் ஜெயிக்கலை, எல்லாத்திலும் நான் வாழ்ந்து காட்டலை, எல்லாத்திலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியலை. கிறிஸ்துவத்தினுடைய மேன்மை என்ன என்று கேட்டால், எம்மைக்காக மாற்றம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் நாம் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை அவர் வருகிறார், அவர் பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. அவர் தம்முடையவர்களை தம்மோடு கூட சேர்த்து கொண்டு போவார். ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாவோம், நாம் அவரை போலவே மாறுவோம். அவருடைய ஸ்தானத்திலே அவர் இருக்கிற இடத்திலே நம்மை கொண்டு சேர்க்க அவர் வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், மரிக்கிறேனே என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவனால தேவையில்லை. ஏனென்றால் ஒரு இமை பொழுது நம்ம இந்த இடத்துல கைவிடப்படுவோம். ஆனால் நித்திய கிருபையோடு தாங்குகிற கர்த்தருடைய மடியில் நாம் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறவங்க உண்மையாக கைதட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்தோடனே ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருந்தது. அந்த நியூஸ் வந்தோடனே எனக்கு அந்த நியூஸ் என்னன்னா, ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு சகோதரர், அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அங்கிருந்து முதல்ல எனக்கு ஒரு பாஸ்டர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படின்னு. என்னென்னா அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா 90 வயசுக்கு மேலே. அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன், ஊழியக்காரர். அவர் இறந்துட்டார். அப்படி உடலை வச்சு ஃபுல்லாக பூக்களால் மூடி, அதுவும் இன்னைக்கு ஈஸ்டர் இன்னைக்கு ரிசரக்ஷன் அன்னைக்கு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் போட்டுட்டு அதுக்கு எதுக்கு எனக்கு ப்ரே ஃபார் மீ என்று கேட்டார். இன்னைக்கு கொண்டாட வேண்டிய நாள் ஆச்சு, செலிப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலான்னு நினைச்சேன். ஒரு புரியலையா? அவர் துக்கத்தோடு சொல்றாரு ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படின்னு சொல்றாரு. எனக்கு சந்தோஷமானாலும் சந்தோஷம். 90 வயசுக்கு மேல இன்னும் மேல என்னத்த வாழ்ந்து அவர் என்ன கிழிக்க போறாரு? அவர் தான் போயிட்டாரு, ஆண்டவருடைய சமூகத்தை தானே போயிட்டாரு, கர்த்தருடைய பாதத்தை தான் போயிட்டாரு. செலிப்ரேட் இட். இதை விட என்ன பெரிய சந்தோஷம் இருக்கு? கர்த்தர் தான் போயிருக்கிறாரு. நாம் எப்படி இருப்போம்? அதுதான் கேள்வி. நாம் எப்படி இருப்போம்? பரலோகத்தில் போன போது நான் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போய் நான் கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரை வாழ்க்கையில் பாதி நாள் தலையில் பாதி இல்லாமலே வந்துட்டு, ஆண்டவரை ஏதோ கொஞ்சம் தலையில் முளைச்சி வந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரை அப்படி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு குறை, என் மூக்கை பார்க்கும்போதே எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். பாப்பா சொல்லுவோம் என் மூக்கில் கை விடுங்க போவாது, ஆனால் அவ கையை விடுவா. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏதோ குறை இருக்குது. சிலர் சப்பானியாக பிறந்தவங்க, சிலர் குருடா பிறந்தவங்க, சிலர் செவிடா பிறந்தவங்க, சிலர் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறந்தவங்க, சிலர் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்தவங்க, சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப 90 வயதை கடந்தவங்க, 80 வயதை கடந்தவங்க, சிலர் குறுகின வயது உடையவங்க. எத்தனை காரியங்கள் இருந்தாலும் பரலோகத்துக்கு போகும்போது நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், என்னை தொட்டு பாருங்க, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு எழுந்து உனக்கு ஒரு பரலோகம் உண்டு, அந்த பரலோகத்தில் நீ என்னை போல தான் இருப்பாய் என்று காண்பிக்கிறார். ஆமென். கவனிங்க, நாம் கருப்பாக இருக்கிறோம், சிவப்பாக இருக்கிறோம். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஒரு தேவதூதன் இறங்கினதை அழகாக மத்தேயு சொல்லும்போது அவனுடைய ரூபம் மின்னலை போல இருந்தது, அவன் வஸ்திரம் வெண்மையாக இருந்தது. அவன் அதாவது ஒரு அந்த கல்லறைக்கு முன்னாடி வச்சிருக்கிற கல் 6 அடி விட்டம் உள்ளது, அந்த டயமீட்டரே 6 feet. அதில் 2 feet அதனுடைய திக்னஸ் கிட்டத்தட்ட அது 2 டன் எடை உள்ளது, 2 டன் எடை உள்ளது. அப்படின்னா ஒரு 10 பேர் இருந்தாலும் அதை தூக்கி நிறுத்த முடியாது. அவ்வளோ பெரிய அவ்வளோ கல்லை ஒரு அனாவசியமாக ஒரு விரலால் தள்ளி போட்டு போகிறான்னா அவ்வளோ பெரிய, அவ்வளோ வல்லமையோடு கூட, அவ்வளோ அழகோடு கூட இருக்கிற ஒரு தேவ தூதனை விட என் இயேசு 1000 மடங்கு அழகாயிருப்பார். அவர் 10,000ங்களில் சிறந்தவர். அவரை போலவே கர்த்தர் என்னையும் உன்னையும் மாற்றுவதற்காகவே இன்றைக்கு உயிர் தெழுந்து என்னை தொட்டுப்பார், என் கைகளை பார், என் கால்களை பார், என்னை போல நான் உன்னையும் மாற்றுவதற்கு, என் சாயலை தருவதற்கு உன்னை நேசித்திருக்கிறேன்
உன்னை இரட்சித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நான் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப லேட்டாக நான் வர்றது கிடையாது. என்று சின்ன வயசில் கூட என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் என் மனைவி சொல்லிடுவாங்க, 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கதவை என்ன பண்ண மாட்டேன், திறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பயந்து வந்துடுவேன். ஒரு வேளை லேட்டாக வர வேண்டிய ஆஃபீஸ் வேலையெல்லாம் வந்து ஒரு வேளை பிரயாணம் ஆகிட்டு வந்து எங்கள் வீட்டில் நான் கதவு தட்டுவேன். நான் கதவு தட்டுற சத்தம் என் மனைவிக்கு நன்றாக தெரியும். யார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படி கேட்டோன்னே நான் என்னன்னு சொல்லுவேன், மிஸ்டர் வின்சென்ட் வந்திருக்கிறேன், நான் பிடபிள்யூடி என்ஜினியராக இருக்கிறேன், நான் 2-3 பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன், நான் இப்பொழுது பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்? அது எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியும்? நீங்கள் ராத்திரி வந்து பார்த்தீங்களா? பார்க்காமல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் தான் அப்படின்னா இந்த வீட்டுக்கு உரியவன் நான் தான், உனக்கு உரிமையால் நான் தான், இந்த பிள்ளைகளை வளர்க்கிறவன் நான் தான், இந்த குடும்பத்துக்கு ஒன்றுனா வந்து நிற்கிறவன் நான் தான், உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்க போகிறது நான் தான் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுமானால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர் நான் தான் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படைத்தவரும் அவர் தான் இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக கொஞ்சம் இங்கே கவனித்து பார்த்தா இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அடிப்படை பாருங்க. இந்த மனிதனை மண்ணினால் படைத்து தனது ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஆண்டவர் ஜீவ ஆத்மாவாக மாற்றி அவனுக்கு ஒரு பெண் தேவை என்று பெண் கொடுத்து பின்பதாக அவர்களை சேர்த்து ஒரு திருமணத்தை ஆண்டவர் உருவாக்கி ஒன்றாக்கி நடத்தி அவர் சபிக்கப்பட்ட பின்பும் கூட அவர்களுக்கு ஒரு தோளுடைய உடுத்தி அவர்களுக்கு டெய்லரா மாறி முதல்ல உருவாக்கும் போது ஒரு பாட்டரா ஒரு குயவனா வந்து பின்னாடி ஜீவ சுவாசத்தை கொடுக்கும் போது கர்த்தரா இருந்து அடுத்தது அவளுக்கு ஒரு தோல் உடையை கொடுத்து பின்னாடி அவளுக்கு ஒரு பிரசவம் என்று வரும்போது அந்த பிரசவத்திலும் கூட இருந்து இன்னும் சொல்ல போனால் அந்த வேதனையை தாங்குவதற்கு பலன் கொடுத்து இன்னும் அந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் உண்டாக்கின அந்த பிள்ளைகள் அந்த குடும்பம் நிறைய பிள்ளைகளை பெற்று அவர்கள் வளர்ந்து வளரத்தக்கதாக அந்த சாபத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த துயரத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர்களை அத்தனை மிருகங்கள் நடுவிலும் வனாந்தரத்தின் நடுவிலும் பாதுகாத்து அந்த குடும்பத்தை நடத்தினவர் இன்று வரைக்கும் நம்மையும் அப்படியே நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் தாங்குவேன் தப்புவிப்பேன் என்று சொல்லி நான் தான் உண்டாக்கினேன், நான் தான் உன்னை பராமரிக்கிறேன், நான் தான் உன்னை பாதுகாக்க உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பலுகி பெருக செய்வேன் என்று இன்றைக்கும் கூட இருக்கிற அந்த நான் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். I am that I am. உலகத்தின் பார்வையிலே குழந்தையாய் வந்திருக்கலாம், ஆனால் தேவ தூதர்களால் அறிவிக்கப்பட்டவர் அவர். ஒருவேளை ஏழ்மையின் கோலத்திலே மாட்டுக்குடியிலே மாட்டு கொட்டகையில் அவர் வைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஞானிகள் வந்து அவரை வணங்கும்படி செய்தவர் அவர். நட்சத்திரம் வந்து அவரை தேடி வரும்படி செய்த அற்புதர். களைப்பாக படுத்த போது அந்த படகையில் தூங்க விடாமல் அந்த காற்று அடித்திருக்கலாம், ஆனால் எழுந்த போதோ அந்த காற்றும் புயலும் கூட அதட்டி அவர் சொல்லும்போது பயந்து ஓடத்தக்கதான அதிகாரம் உள்ளவர். நம்மை போல கண்ணீர் வடித்திருக்கலாம் கல்லறைக்கு முன்பதாக, ஆனால் லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று வெளிமுக பண்ணின அந்த ஆண்டவர். யாரை தேடுகிறீர்கள் என்று கெத்செமனேயிலே வந்த 400க்கும் மேற்பட்ட ஒரு கூட்டம் அன்றைக்கு இராணுவ சேனைகள் வந்த போதிலும் நான் தான் என்று சொன்ன போது விழுந்தாங்களே அந்த அதிகாரம் உள்ளவர் இன்றைக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய சாவியை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனாலும் என்றென்றும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆட்டுக்குட்டியாய் நமக்கு மரித்தவர் இன்றைக்கு யூதராஜ சிங்கமாய் ஆண்டவர் உயிர் தெழுந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தம்மை காண்பிக்கிறார். எதற்காக இந்த கையையும் காலையும் பாருங்க என்று ஆண்டவர் சொல்றன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் எது அடிப்படை என்றால் மதம் அடிப்படை அல்ல, விசுவாசம்தான் அடிப்படை. நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்தவங்க என்று பெயரை முதலில் அல்ல, நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்பது முதலில் அல்ல, நாம் கடைசி வரை விசுவாசித்தான். ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. விசுவாசம் போயிடுச்சுன்னா வெறும் சுவாசம் மட்டும்தான் இருக்கும். வெறும் சுவாசம் மட்டும்தான், வெறும் வெஜிடபிள்வாங்க. புத்தி மட்டும் இருக்கு, அது மீதி எல்லாம் இருக்கும். பரலோகத்தின் காரியங்களில் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அடிப்படையாய் அவர் மேல் வைக்கிற விசுவாசம், ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிற அந்த விசுவாசம், உயிர்த்தெழுந்ததினாலே அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கிற அந்த நிரூபித்ததை கண்டு அவர்தான் தேவகுமார் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசம்தான் அவர் நாமத்தின் மேல் வைத்த விசுவாசம்தான் 40 வருடம் சப்பானியா இருந்ததையும் எழுந்து குதித்து அவனை நடக்க பண்ணி தேவாலயத்தில் பிரவேசிக்க பண்ணின அந்த விசுவாசம் தான் இன்றைக்கு அடிப்படையிலே நமக்கு தேவை என்பதினாலே உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், என் கையையும் பாரு, என் காலையும் பாரு, என்னுடைய சாயலை நான் உனக்கு தர காத்திருக்கிறேன், ஆனால் நீ விசுவாசி என்று சொல்லுகிறார். ஒரு நாள் பிராக்டிக்கலா ஆண்டவர் பெத்தானியாவிலிருந்து இப்பொழுது எருசலேமை நோக்கி வரும்போது மற்ற 21வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 19லிருந்து 21 வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். இயேசு அவளை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது செய்த அற்புதங்கள் ஏராளம். ஆனால் ஒரு அற்புதத்தை தன்னுடைய சீஷர்களும் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அது எப்படிப்பட்ட அற்புதம் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே மலைகளை பெயர்க்கிற அற்புதம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இனிஷியலாக ஒன்று காண்பிக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு மாமரத்துக்கிட்ட போய் நிற்கிறீங்க. மாமரத்தில் இந்த நாட்களில் கொஞ்சம் பிஞ்சும் இருக்கும் இல்லையா? அந்த பிஞ்சு இருந்தால் தான் கனி வரும். அதனால் அந்த பிஞ்சு அங்கே போய் பார்ப்பீங்க, பிஞ்சு இல்லை, அந்த மரத்தில் பிஞ்சு கூட இல்லை. ஒரு பூ பூத்து இருக்குது, இலை இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவீங்க? பார்த்தா சரி கனி வருகிற ஒரு காலம் வரும்னு. ஆனால் இயேசு அப்படி யோசிக்கலை. என்னென்னா, இலை இருக்குது, அங்கே அத்தி காய் இல்லைன்னா அது பட்டு போன மரம். பட்டு போகிறோம்ல, கனி தராத மரம். கனி தராத மரம் அது பட்டு போகத்தான் வேண்டும். ஆனாலும் அதே சமயத்தில் அதை கற்றுக் கொடுக்க கர்த்தர் பயன்படுத்துகிறார். சின்ன பிஞ்சுகள் அதில் இருக்கும். எந்த இலைகள் இருந்தால் தானாகவே அதோடு கூட டக்ஷ் அப்படின்னு சொல்லப்படுகிற பிஞ்சுகள் இருக்கும். நம்ம எப்படி புளியாம்பிஞ்சை பார்த்து நம்ம சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த பிஞ்சுகளை பறித்து ஏழைகள் சாப்பிடுவது உண்டு. அதே போல் ஏசு சின்ன வயசில் செஞ்சுருப்பார். நம்மலாம் சாப்பிடலையா அந்த மாதிரி? புளியாம்பிஞ்சை நான் விட்டதில்லை சின்ன வயசில், நீங்களும் விட்டுருக்க மாட்டீங்க. அதை பறித்து அவர் சாப்பிட்றார். அப்படி வந்து பார்த்தா இல்லை. அப்போ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அவர் பசி உண்டாயிற்று, உண்மைதான். பசி உண்டாயிற்ற மாதிரி நடிக்கலை, பசி உண்டாயிற்று. அவர் வந்தார், பார்த்தார், ப்ராக்டிக்கலாக பார்த்தார். ஆனால் அதுலேயும் தன்னுடைய சீஷர்களுக்கு சில கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு தொட்டு பாருங்க, என் கிட்ட வந்து பாருங்க என்று கர்த்தர் சொல்லும்போது, சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? விசுவாசத்தை கற்றுக்கொள். விசுவாசத்துக்கு சாவில்லை, விசுவாசத்தின் வல்லமை குறைவதில்லை. விசுவாசித்தனால் நீ நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால தான் தேவ மகிமையை காண்பா. இதை கற்றுக்க. எப்படி கற்றுக்க? நான் பாரு, ஒரு மரத்தை சொன்னேன், அந்த மரத்தை என்ன ஆயிடுச்சு? திடீர்னு அத்தி இலை, பெரிய பெரிய இலை அப்படியே சுடுங்குது, கருகுது, கொட்டுது. சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு போறாங்க. நீ சொன்ன உடனே இப்படி கருகி அப்படி கொட்டிடுச்சே, பட்டு போயிடுச்சே
அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்தது போல நீங்கள் செய்ததும் அல்லாமல் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து, பக்கத்தில் ஒரு மலையை காமிச்சார், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அது வெறுமையாக என்ன பண்ணாது, திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது. ஆனால் இன்றைக்கு இயேசு தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய டிஎன்ஏல தேவனுடைய வார்த்தை 3 லட்சம் பக்கங்களில் நம்முடைய உருவத்தை கர்த்தர் ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் ஒவ்வொரு டிஎன்ஏவிலும். அப்போ வார்த்தை மாம்சமாக மாறுகிறது. அப்படித்தான் வசனம் அப்படி சொல்லுது, வார்த்தை மாம்சமாக மாறுகிறது. இப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலையெல்லாம் தூக்குங்கன்றார். அல்லேலூயா. கடன் மலை இருக்கலாம், சரீரத்தில் குறைவு மலை இருக்கலாம், வேலை இல்லாத மலை இருக்கலாம், வீடு கட்ட முடியலன்னு பிரச்சனை மலை இருக்கலாம், விசுவாசிக்கலன்னு ஒரு மலையாக இருக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கு, அது சீர்கேடாக இருக்கு. அந்த சீர்கேடுகளை மாற்றுவதற்கு கர்த்தர் தமது வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். உலகமே இன்னைக்கு அணுதான். உலகமே இன்னைக்கு காண்கிற எல்லாம் மேட்டர் தான், எல்லாமே அணுக்கள் தான். அந்த அணுவை பிரித்தா நமக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படி தான் வரும். ஆனால் அதையும் உள்ள பிரித்தா எனக்கு விஞ்ஞானி கண்டாங்க குவார்க்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்னப்பா குவார்க்குனா என்னப்பா அப்படின்னா என்னன்னு புரியலைங்க. ஆனால் அது ஒலி அலையாக தான் இருக்குது. ஒலினா என்ன அர்த்தம்? வார்த்தை தானே. அந்த வார்த்தையினால தான் உலகமே என்ன பண்ணிச்சு, உண்டானுச்சு அப்படின்னு. அந்த வார்த்தையை ஆண்டவராகிய கர்த்தர் ஜீவ சுவாசத்தை உனக்குள்ள ஊதி தான் நீங்களும் நானும் உயிரோடு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள்கிட்ட சத்தம் இருக்குல்ல, உங்கள் வாயிலிருந்து வந்த சத்தம், அது எப்போ பிறந்துச்சு சொல்லுங்க? நீங்கள் பிறக்கும் போதே பிறந்துச்சு. ஏன்னா உங்களை அடிச்சாவது கிள்ளியாவது என்ன பண்ண, 2 தட்டு தட்டியாவது என்ன பண்ணாங்க, சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் எங்க இருந்துச்சு? என் கருவிலேருந்து வந்துச்சா, இல்லை என் கருவுக்கு முன்னாடி இருந்துச்சா? நான் எங்கே இருந்திருப்பேன்? இப்போ நான் சொல்கிறவன் எப்போ இருந்திருப்பேன்? அப்படி அன்பில் நான் அவருடைய ஆதி காலத்திலிருந்து அப்படி அன்பில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த சத்தத்தில் ஆண்டவருடைய அந்த ரூவாக் என்று சொல்லப்படுகிற ஜீவ சுவாசத்தில் நீயும் நானும் பிறந்திருக்கிறோன்னு என்பது உண்மையானா என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த வார்த்தைக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த வார்த்தை விசுவாசத்தோடு வந்தால் அந்த விசுவாசம் மலைகளை தூக்கும், அத்தி மரங்களை சாய்க்கும். உனக்கு முன்பதாக இருக்கிற எந்த பிசாசின் வீழ்த்தும், எரிகோவை உடைத்து நொறுக்கும், செங்கடலை பிரிக்கும், யோர்தானை பிளந்து கானானை சுதந்தரிக்க பண்ணுகிற வல்லமையுள்ள வார்த்தையை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆண்டவர் வார்த்தையின் வல்லமை எப்படி தெரியுமா காண்பிக்கிறாரு? ஆரம்பிக்கும் போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. அதனால என்ன ஆயிடுச்சு, ஆழத்தில் என்ன இருந்துச்சு, இருள் இருந்தது. ஒரு வீட்டில் ஒரு குடிகாரன் இருக்கிறான். அந்த குடிகாரன் இருக்கிற வரைக்கும் வீட்டில் என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. எந்த வீட்டிலையும் ஒரு நல்ல குடிகாரன் இருந்துட்டா என்ன இருக்கும், வறுமை இருக்கும், இருள் இருக்கும், சண்டை இருக்கும், சாபம் இருக்கும், அப்புறம் மேலே என்ன இருக்கும், கடைசியில் 2 வியாதி இருக்கும், அப்புறம் கடைசியில் மரணம் இருக்கும். இதெல்லாம் நம்ம இருள். ஒரு குடிகாரன் சொல்கிறேன், வெறும் குடியாரனை மட்டும்தான் உதாரணமாக எடுக்கிறேன் இல்லை, ஒரு பொய்யனுக்கும் அதுதான். பாவம் எங்கே இருக்கோ அங்கே நிச்சயமாக பயம் இருக்கும். பாவம் உள்ளே வந்தால் பயம் இருக்கும், பயம் வந்தால் அவமானம் இருக்கும், அவமானம் வந்தால் கடைசியில் மரணத்தில் போய் முடியும். இருள் இருக்கும் எல்லா பாவத்துக்கும் பின்னாடி. ஒன்று முன்னாடி தெரியும், அல்லது பின்னாடி தெரியும். அந்த பாவத்துக்கு அந்த காரியங்கள் உள்ள வந்ததுனால அந்த குடும்பத்தில் இவ்வளவு வேதனை வரும்போது ஒழுங்கின்மை, எந்த நேரத்துலையும் எந்திரிப்பான், எங்கேயும் போய் படுத்துக்குவான், தலை செய்ய மாட்டான்,
சில ரூல்ஸ் இருக்குது. காலையில் இப்போ எழுந்திருக்கணும், காலையில் பைபிள் படிக்கணும், காலையில் நாம் இப்படி தான் எழுந்திருக்கணும், நான் இரவில் இத்தனை மணி நேரத்துக்குள்ளே தூங்கணும். எல்லா காரியத்தையும் ஒழுங்கின்மையாக நடத்துகிறவன் தான் புத்தி சுவாதீனம் இல்லாதவன். அவனுக்கு எந்த ஒரு ரூலும் என்ன இல்லை, லாவும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அதை சரி பண்ண இருளை கர்த்தர் வெளியாக்கலை, ஒழுங்கின்மையை சரி பண்ணலை, ஒழுங்கின்மையை வெறுமையை சரி பண்ணலை, அதெல்லாம் ஒன்றும் சரி பண்ணலை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு, வெளிச்சம் உண்டாயிட்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் ரூவாகில், அந்த வார்த்தையில் ஆவி இருக்கு. அந்த வார்த்தையை சொல்ல 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 ஒரு புதிய உலகத்தை நீ சிருஷ்டிக்க முடியும். உன்னை சுற்றி ஒரு அன்பின் உலகத்தை சிருஷ்டிக்க முடியும். உன்னை சுற்றிலும் ஒரு மன்னிப்பின் உலகத்தை சிருஷ்டிக்க முடியும். சிலுவையிலே ஆண்டவர் 7 வார்த்தையை ஆரம்பிக்கும் போது மன்னித்ததினாலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். அரவணைக்கிறதுனாலே, தாயை அரவணைக்கிறதுனாலே உண்மையான ஒரு அன்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ உன் மகன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு குடும்பமாக உலகத்தை ஒன்று சேர்க்க முடியும். எந்த சிலுவையிலும் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் போது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நாம் ஓடி தேடி அந்த ஆத்துமாக்களை சேர்த்துக் கொள்ள முடியும். என் ஆவியை நான் எங்கே ஒப்பு கொடுப்பேனோ அங்கே கொடுக்கிறதுனாலே நான் பிதா மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்தில் நான் சேர முடியும். எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை விட்டு போகாமல் ஒரு மனிதனை ரட்சிப்பில் நடத்த முடியும். இன்றே என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று இயேசு பேசுனதெல்லாம் வார்த்தை. அந்த வார்த்தையை 2000 ஆண்டுகளாக உலகம் நினைவு கூர்ந்ததற்கு காரணம் அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. 25 வருஷத்துக்கு முன்னாடி 93 இந்த இடத்துக்குள்ள வந்து 93 ஒரு சபையை கட்டி அது புயலில் விழுந்து ஒரு சின்ன ஷெட்டு போட்டு ஒரு 20 அடிக்கு கூட இல்லை, ஒரு 16 அடிக்கு ஒரு 25 அடியில் ஒரு சின்ன குடிசை போட்டு அன்னைக்கு சொன்ன 1000 பேர் உட்காரக்கூடிய சபை உண்டாகும். நூற்றுக்கணக்கான பைக்கு வரும், ஏராளமான காரு வரும், நூற்றுக்கணக்கான சபையில் நம்ம என்ன பண்ணுவோம், உருவாக்குவோம். இந்தியா முழுசும் நம்முடைய ஊழியம் போகும். அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அந்த வார்த்தை செயல்படுகிறது. குடிச்சிட்டு வந்து வீட்டில் அநியாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை குடிகாரனை பார்க்காத, உன் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை பாரு. நீ ஒரு நாள் மாறுவ, நீ பைபிள் எடுத்து ஊழியம் செய்வ. நீ என்ன தான் பேசினாலும் நான் உன்னை மன்னிப்பேன், என்ன தான் சொன்னாலும் உன்னை நான் பரலோகத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுவேன், சேர்ப்பேன். அதுதான் சிலுவையில் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தை. நீ என்ன கதையெல்லாம் முடிக்க முடியாது. என் ஆவியை நான் என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேனோ, எந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கணும், அப்படிதான். எந்த ஒரு சோதனையும், எந்த ஒரு போராட்டமும், எந்த ஒரு வியாதியும் என்னை மீறி ஒன்று வந்துவிட முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நான். என்னுடைய வார்த்தை சொல்லும் போது என்னுடைய சரீரம் சுகமாகும், என் சூழ்நிலை மாறும். என்னை சுற்றிலும் இருக்கிற கடன் மலைகள், என்னை சுற்றிலும் இருக்கிற போராட்டத்தின் மலைகள், என்னை சுற்றி இருக்கிற சோர்வின் மலைகளை தூக்கி எறிய தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் ஒரு மாபெரும் காரியத்தை உங்கள் நடுவில் செய்ய வேண்டும் என்று விரும்பி அவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை சொல்லும் போது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் என்ன பண்ணுவான், சுகமா இருப்பான். அது வாயினால சொல்றோம். நம்ம யாவே என்று சொல்லி அவரை கூப்பிடும் போது அல்லது கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு 3 ஆசீர்வாதத்தை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, அவளை ஆசீர்வதிக்கையில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தையை 3 காரியத்தை நீங்க உங்களுக்கு முன்பதாக என்னாகமம் 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம் முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா
அது முதல் ஆசீர்வாதம், உன்னை காக்கிற தேவன் உறங்கவும் இல்லை, உன்னை காக்கிற தேவன் தூங்கவும் இல்லை. பக்கத்திற்கும் கைப்பிடி சொல்லுங்க, உன்னை காக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதாரணமாக நமக்கு தெரியலாம், நம்ம கண் அயறுகிற நேரத்திலும், நம்முடைய பலன் இல்லாத நேரத்திலும், நம்மை அறியாத நேரத்திலும் நமக்கு சோதனை வருது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாது இருப்பாய் என்று சொன்னார். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நமக்கு என்ன பண்ணுது, வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் இங்கிருந்து நான் ஸ்ரீநகர் போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னை லே லடாக்கில் வரணும். நான் லே லடாக் போகணும். நான் சொன்னேன், லே லடாக் வரல, அது இந்த டைம் பயங்கர பனி, பல அடி உயரம் பனி கொட்டி கிடக்குது. அங்கே -27 டிகிரி போயிடுச்சு. நான் போன அன்னைக்கு நான் சொன்னேன், நான் வரல. ஏன்னா திடீர்னு நம்ம அந்த இதில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த குளிர் ரொம்ப தாக்கிடும். அதுவும் இல்லாமல் மூச்சு சுவாசிக்க முடியாது. ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து தான் அங்கே போனோம். அப்படி என்னால் ஜெபிக்க முடியாது. அப்படி விட்டுருங்க, நாங்கள் வேணா அங்கே இருக்கிற மிஷினரிகளை சொல்லி ஜெபிப்போம். அப்படி அந்த பாஸ்டர் விடலை, பாஸ்டர் ரமேஷ் பாபு அவங்க போனாங்க. போயிட்டு நல்ல வேலை அங்கே போயிட்டு இறங்கும் போது இந்த மாதிரி வெயில், அதனால் வெயிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்லா அந்த உடை கொடுத்துருக்குறாங்க. சரி நம்ம அப்படியே கார்கில் போயிட்டு வந்தோம். என்னன்னு கார்கில் போயிட்டு வந்தால் செம்ம ஜுரம், சுவாசிக்க முடியல, பட்டாத பாடுபட்டுட்டார். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு நாள் போய் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் நம்ம பாடி அந்த குளிரோடு கூட அக்கம்லேட் ஆகும். நான் அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு தான் இப்போ சொல்லுவேன். உடனே அதுக்கான மூச்சு சுவாச பயிற்சி இருக்குது, அதெல்லாம் பண்ணணும், பழகணும். அதெல்லாம் இல்லாமல் டக்குன்னு போக முடியாது. பண்ணிட்டு வந்துட்டார். சரியான ஜுரம். அப்படி எப்படியோ ஸ்ரீநகர் வந்தாச்சு. ஸ்ரீநகர் நாங்கள் அந்த காலையில் ஆரம்பிக்க வேண்டிய அந்த சர்ச்சில் ஜபமும் ஆரம்பிச்சு முடிச்சு பயங்கர குளிரில் அது நாங்கள் போகிற ஹோட்டலில் ஸ்ரீநகரில் அப்படி ஹோட்டலில் எதை தொட்டவும் முடியல. அப்படி ஒரு குளிர். என்னோடய அறையில் போனாலும் பெட்ஷீட்டை தொட்டால் அப்படி பெட்டை தொட முடியல. அப்படி ஒரு குளிர்னோடனே அப்புறம் அவர் ரொம்ப குளிர் உதறுது. அவர் அப்போ பார்த்தா ஏதாவது ஹீட்டர் கேட்குறோம். அந்த ரூம் ஹீட்டர்னு ஒன்று இருக்கும். ஹீட்டர் கேட்குறோம், ஹீட்டர் இல்லை. ஹீட்டர் இல்லைன்னா, ஆனால் அந்த பெட்டுக்கு கீழே ஒரு பெட்ஷீட் மாதிரியே இருக்கும். ஆனால் அது எலக்ட்ரிக் ஹீட்டர். அதோடு கூட அந்த பெட்டு ஹீட்டர்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ என் ரூமில் இருந்து அவர் ரூமில் இல்லை. அப்போ அந்த ஊழியக்காரர் அங்கே மிஷினரி என்ன பண்ணார், பாஸ்டர் உங்களுக்கு தேவைப்படலை, உங்களுக்கு தேவையான்னு கேட்டார். எனக்கு வேணாம், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு நான் ஒன்றும் குளிரல, எனக்கு நான் பழகிட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல, அவர் கொடுங்க அப்படின்ட்டேன். அப்போ என்னுடைய பெட்டு கீழே இருந்து அந்த பெட்டை எடுத்து அதை கொண்டு போய் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் உள்ளதை போட்டுட்டு அதை படுத்துட்டேன். எனக்கு காலையில் எப்போதும் போது 4 மணிக்கு நான் எழுந்திரிச்சு நான் நல்லா ஜாம் பண்ணிகிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, ஸ்மோக் ஸ்மெல் வருது. அவங்க திடீர்னு என் கதவு தட்டி கதவு திறந்தால் உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த சகோதரர் ஜஸ்டின் ஒரு சகோதரர் ஓடி வராரு. பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு கேட்டார். ஒன்றும் அவளை கதவு திறந்தா அப்படி புகை மண்டலமாக வருது. என்ன ஆச்சுன்னு உள்ளே ஓடுறேன். பார்த்தா நல்ல இந்த பாஸ்டர் தப்பி இருக்கிறாரு. அந்த பெட்டு ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிட்டு அப்படியே உள்ள அப்படியே குழியாயிடுச்சு. மேலே இருக்கிற பெட்ஷீட் வரைக்கும் எரிஞ்சிட்டோன்னா அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே பக்கத்தில் இருந்த ஜஸ்டின்றவருக்கு இந்த அந்த வாசனை பட்டு அல்லது புகை நாற்றை டக்குன்னு ஏந்திரிச்சு இவரை பிடிச்சி இழுத்துருக்கிறாரு. இவர் வெளியே வந்துட்டார். அவருக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறமேல நல்ல வேலை ஒன்றும் இல்லைன்னா இதில் நிறைய பேர் செத்தவங்க உண்டு, ஆனால் அந்த ஸ்மோக்லாலேயே செத்தவங்க உண்டு. ஆனால் நல்ல வேலை அதை அறிஞ்சதுனால கதவை உடனே திறந்து விட்டதுனால அந்த ஹோட்டல் முழுசும் பயங்கர புகை நாற்றம். அது மாதிரி சில ஹோட்டல்களே பற்றி எரிஞ்சிருந்துருக்கு, அது மாதிரி ஆயிருந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரியல. நான் ஒரு சாதாரணமாக நினச்சிட்ருக்கிறேன். அங்கேருந்து சுதாகர் சொன்னார், சுதாகர் நம்முடைய ஊழியக்காரில் அவர் சொன்னார், பாஸ்டர் நான் அந்த பெட்டை கலட்டும் போது அந்த பெட்டு ஆனில் தான் இருந்துச்சு. நான் மட்டும் அதை கலட்டி அங்கே போடலைன்னா நீங்கள் பற்றி எரிஞ்சிருப்பீங்க. அங்கேயாவது ஒருத்தர் ஆள் அங்கே இருந்தார், அதனால் என்ன பண்ணிட்டார், அவர் ஓடி காப்பாற்றினார். இங்கே நீங்கள் தனியாக இருந்ததுனால என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது, கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதை ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு மட்டும் சொல்லலை, உங்களை காக்கும்படி
உங்கள் தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். அதை அவங்களுடைய ஆசீர்வதிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம கொடுக்குற அவருடைய பேருனால, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்குறனால உன்னை நான் பாதுகாக்கிறேனார். இரண்டாவது, அவர் தம்முடைய கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். எப்படி இருக்கிறவர்? கிருபையாயிருக்க கடவர். அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கிருபையின் ஆண்டவர் யாரு அப்படின்னா அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன கிருபை செஞ்சாரு அப்படின்னு பார்த்தபோது மத்திய 27 அதிகாரம் 50 வசனத்தை வாசிக்கும் போது, மத்திய 27 அதிகாரம் 50 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடிப்படையாக 2 சடங்குகள், அல்லது எல்லா மதத்துக்கும் சடங்குகள், சம்பிரதாயங்கள், அவர்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள், அல்லது இதெல்லாம் பூஜைகள், புனஸ்காரங்கள் என்று நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம கண்காண நம்ம செய்கிற 2 சடங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கிறிஸ்தவத்தில் எந்த மதத்திலும் செய்யப்படாத 2 காரியங்கள் என்னென்னா, ஒன்று ஞானசானம், இன்னொன்று திருவிருந்து. சொல்லுங்கள். ஒன்று ஞானசானம், கண்ணுக்கான வெளியடங்கமாக இருக்கிற 2, மற்றதெல்லாம் விசுவாசம்தான். ஒன்று ஞானசானம், இன்னொன்று திருவிருந்து. இது 2மே இயேசுவினுடைய மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் சம்பந்தம். ஏனால் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. அப்போ திருவிருந்து என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மரணத்தை நினைவு கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறது தான் என்னது? திருவிருந்து. அப்போ இந்த 2மே அவருடைய மரணத்தில் வரும்போது, அந்த மரணத்தில் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கும் நமக்கும் இடையில இருந்த அந்த திரையை கிழித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது ஆசரிப்பு கூடாரம் என்று வைத்துக்கொள்ளுங்க. நம்ம சபையை முன்னாடி இருக்கிற அந்த பகுதி, முன்னாடி உட்கார்ந்துருக்கிற நீங்கள் பகுதி, அது வெளிப்பிரகாரம். அந்த வெளிப்பிரகாரத்தில் அங்கே பலிபீடம் இருக்கும். அங்கே அவங்க கை கால்களை கழுவுவதற்கான ஒரு பெரிய கடல் தொட்டி இருக்கும். எனவே அங்கே அந்த பகுதியில் தான் பலியிடுவாங்க. அப்படி பலியிட்டால் அதுக்கு இடையில் ஒரு திரை இருக்கும். அதுக்கு உள்ளே வரும்போது பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்து அப்ப மேஜை என்று அதில் அந்த மேஜை அது பொன்னினால் செய்யப்பட்டிருக்கும். 12 அப்பங்களை ஒவ்வொரு நாளும் புது புது அப்பங்களாக வைப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் 7 பொன் குத்து விளக்கு இருக்கும். அது அந்த பகுதியில் இருக்கும். இன்னொன்று தூப பீடம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தாண்டி ஒரு திரைச்சீலை இருக்கு. அந்த திரைச்சீலை மிகவும் திக்கானது. அது 3 வகையான நூல்களினால் இணைக்கப்பட்டது. மொத்தமானது. அது 50 அடி உயரம், 30 அடி அகலம். அதை தூக்கி நிறுத்தினா கூட 100 பேர் வேணும். அப்படி ஒரு திரைச்சீலை. ஆனால் இதில் முன்னாடி இருக்கிறதுல ஆசாரியங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே பலியிடுகிறதுல வருகிறவர்களும் ஆசாரியர் இருப்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர் மாத்திரம் இருப்பாங்க. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். கிருபாசன பெட்டி என்று அதற்கு பெயர். அந்த கிருபாசன பெட்டியில் வரணும்னு சொன்னால், அந்த தேசத்தின் பாவத்தையும் தன்னுடைய பாவத்தையும் தீர்க்க ஒரு காளையை அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து கொண்டு வந்து அதன் உள்ளே மெதுவாக பிரவேசித்து, அந்த பிரதான ஆசாரியின் பாவ நிவாரண பண்டிகை அன்னைக்கு 7 தரம் இந்த இரத்தத்தை இந்த கிருபாசன பெட்டிக்கு முன்பதாக தெளித்து அவன் கடந்து போவான். ஒருவேளை அவன் ஒரு பாவம் செய்திருந்தால் கூட அங்கே செத்து போவான். அப்படிப்பட்ட பயந்து நடுங்குகிற இடம். அது முழுவதும் அப்படி இருள் இருக்கும். ஒரு கூட ஒளி இருக்காது. அந்த இடத்துல கர்த்தர் மாத்திரம் தான் இருப்பார். இன்னும் சொல்ல போனால், கர்த்தர் மனிதனிடத்தில் பேசுகிற இடம் எங்கன்னா இந்த கிருபாசனத்தின் பெட்டியிலிருந்து தான், கேருபீன்கள் நடுவிலிருந்து தான் மனிதனோடு அன்றைக்கு பேசினார். அப்போ பரலோகமும் மனிதனும் தொடுகிற அல்லது இணைகிற இடமாக இந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆனால் யாரும் அதற்குள் பிரவேசிக்க முடியாது. இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய மாம்சமான இந்த திரையை அவர் கிழித்து தமது இரத்தத்தை எடுத்துக்கொண்டு, அந்த வசனம் சொல்லுது, எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 22 வசனம் முடிய வாசிக்கும் போது, எபிரேயர் 10 அதிகாரம் 19
19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அவருடைய முகத்தையே நம்மேல் வைத்து கிருபையாய் இருந்து ஆண்டவர் அவருடைய சாயலாய் நம்மை மாறுவதற்காக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி அதனாலே அவரை கிட்டி சேர்வதற்கு நமக்கு தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் என்ன பண்ணுவோம்? ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுது? சுத்திகரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எதையும் கழுவுறதுக்கு உன் கையில இன்னைக்கு சோப்பு இருந்து அந்த சோப்பு கழுவ முடியாது உன்னுடைய பாவத்தை. மற்ற மிருகங்களின் இரத்தத்தினால கழுவப்பட முடியாது. என்னுடைய இரத்தத்தினாலே நான் என்ன பண்றேன்? கழுவ உன்னை அழைக்கிறேன்னு கூப்பிடுறார். அதான் தன் பாவங்களை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அந்த இரக்கத்துக்கு நேராக, அந்த கிருபைக்கு நேராக கர்த்தர் கூப்பிட்டு, இன்றைக்கு அவர் ஏன் உயிர் தெழுந்தார் என்றால், அவர் என்றென்றும் முற்று முடிய நம்மை ரட்சிக்கிற பிரதான ஆசாரியராய் நின்று அவருடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி அவர் இருக்கிற இடத்துல கூட்டி சேர்ப்பதற்கு, நம்முடைய பாவங்கள் போக நாம் கழுவப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ப்ராப்ளம் என்னன்னா, நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குதா இல்லையா? நமக்கு இல்லை, எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்களில் பாதி பேர் அப்படி ஒரு சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கே சந்தேகம், அப்படி ஒன்று இருக்குதா இல்லையானே ஒரு சந்தேகம். ஒரு மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சியில் சில அழுக்குகள், சில பாவங்கள் சின்ன வயதுலேருந்து நம்ம பண்ணதெல்லாம் பதிஞ்சிச்சு. சில இடங்களுக்கு போகும்போது, சில நபர்களை பார்க்கும்போது, என்னத்தான் நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து வந்தாலும் நம்ம செஞ்ச தப்பு நம்ம முன்னாடி என்ன பண்ணுது? வந்து நிற்கிது. நம்ம செய்கிற காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுது? வந்து நிற்கிது. அது எல்லாம் எப்படி கழுவப்பட முடியும் அப்படின்னு என்னுடைய ஒரு பெரிய கேள்வி இருந்தது. எனக்கு சில தடுமாற்றங்கள் இருந்தது. பல தடுமாற்றங்கள் எனக்கு இருந்தது. ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு சின்ன வயசில் நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, நான் ஊர் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அப்படி படிக்கும்போது ஒரு கிராமத்தில் வளர்ந்தேன் அந்த நாட்களில். அப்போ எங்கள் சித்தப்பா ஒரு பொட்டி கடை வச்சுருந்தார். அதில் சித்தப்பானே அவர் ஏதோ ஒரு வகையில் சித்தப்பா அப்படி சுற்றி வந்து, ஆனால் சித்தப்பா அவர் கடையில், நான் சின்ன பையனாக இருக்கும்போது, டே வாடா கடையில் உட்கார்றாரு, கடையில் உட்காந்துருக்கும்போது அவர் இல்லாத நேரத்தில் 2 மிட்டாய் வாங்கி எடுத்து பாக்கெட் போட்டுக்குவேன். அப்புறம் பாக்கெட்லேயும் போட்டுக்குவேன். அப்புறமேல அவர் இல்லாத நேரத்தில் அப்போல்லாம் 5 பைசா பெரிய காசு, 5 பைசா 10 பைசா பெரிய காசு. 5 பைசாவுக்கு ஒரு அழகான ஐஸ் வாங்கலாம். அது என்ன, குச்சி ஐஸு 5 பைசாவுக்கு வாங்கலாம். அப்படியே ஒரு 5 பைசா பாக்கெட்டில் போட்டு அப்படியே அவருக்கு என்ன தெரிய போகுது, அப்படி போயிட்டு ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டுப்பேன். பாருங்கள், இவ்வளோ நாள் ரசிக்கப்பட்ட பிறகு திடீர்னு அந்த பக்கம் போனோன்னு டப்புன்னு எனக்கு வந்துச்சு. அடாடா, அப்போ அந்த 5 பைசா 10 பைசா எடுத்து நம்ம என்ன சாப்பிட்டோம்? இந்த ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். உள்ளே இருந்தெல்லாம் சொன்னோன்னு அவர்கிட்ட போனோன்னு திருட்டு முடிச்சான் நான். இது என்னடா அது? அவர் பார்த்தோன்னா அவரு வின்சென்ட் எப்படா இருக்கிறா அப்படின்னு இப்போ ரொம்ப அன்பாக அப்படி வந்தார். எனக்கு பக்குன்னு இருக்குது, நம்ம அன்னைக்கு பண்ணமே அப்படின்னு. அப்புறம் எங்கள் சித்தப்பா இங்கே காரைக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி கொடுத்து, அவருக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, அவருக்கு சித்தப்பா கேட்குறாரே இல்லையோ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோன் வாங்கி தரேன்னு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி அவரை குளிப்பாட்டி அனுப்பிவிட்டேன். ஏன்னா இந்த மனசாட்சி என்ன பண்ணுச்சு. அப்போ தான் திடீர்னு நினச்சேன், இது ஒன்றா செஞ்சோம். ஏங்க சொல்லுங்க, இது ஒன்றா செஞ்சீங்க. அப்போ நான் யாரை தான் குளிப்பாட்டணும்? சொல்ல முடிஞ்சது சொல்லணும், சொல்ல முடியாது எவ்வளோ இருக்கு. சொல்ல முடிஞ்சது ஒன்றுனா சொல்ல முடியாத 1000 இருக்குது. அடரே, என் மனசாட்சியில் இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் போக யார் கழுவ முடியும்னா ஒரு பிரதான ஆசாரியன் சொல்கிறாரு. ஒரு பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கிறாரு. மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவளாய் சுத்த
ஜலத்தில் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவளாய் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு கூட அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லுகிற யாரா இருந்தாலும் கடந்த கால பாவத்திலிருந்து விடுதலையாகி இன்னைக்கு பரிசுத்தம் உள்ளவனாய் அவரை சேர்ந்து அவருடைய சாயலாய் மாற முடியும் என்கிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்து இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். உன் விசுவாசத்தை தொடங்கி வைக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை என்னுடைய சாயலாய் மாற்றுகிற வரை நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ விழுந்த போதிலும் பாவத்திலிருந்து விடுதலையாகி நீ என் சாயலாய் மாறுவதற்கு உன்னுடைய மேல் கிருபை வைத்து என் முகத்தின் சாயலை அடையத்தக்கதாக, ஹல்லேலூயா, முகத்தின் சாயலை அடையத்தக்கதாக. எப்படி அப்படின்னு சொன்னா, நான் இயேசுவை போல மாற வேண்டும். சொல்லுங்க, நான் யாரை மாதிரி மாறணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு நீ பாவம் செய்யாம இரு, சந்தோஷமா இருப்ப. என்னைக்கும் பாவம் செய்யாம இரு, நீ இயேசுவை போலவே மாறிடுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால உன் வார்த்தையில ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். பரிசுத்தத்தினால நீரே அவரை போல மாறிவிட முடியும். இது ரெண்டையும் கொடுக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து உன்னை விசுவாசிக்க சொல்லுகிறார். இன்னொன்று பரிசுத்தமுள்ளவனாய் இருக்க சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய முகத்தை உன்மேல் வைத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எழுந்து நிற்போமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். காலம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, 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 ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து என் ஆண்டவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தபடியினாலே கரங்களை தட்டி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீரே எங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவர். நீரே உம்முடைய சாயலாகும்படி எங்களை பரிசுத்தப்படுத்துகிற பிரதான ஆசாரியர் தேவனே, விசுவாசத்தினாலே மலைகளை பெயர்க்கத்தக்கதான
கிருபையை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கும் பரிசுத்தத்தினாலே உம்முடைய முக சாயலை சரித்துக் கொண்டு தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நடந்து பரலோகத்துக்குரிய பாக்கியவான்களாய் நடந்து ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே, நீர் எங்களை காக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தை கட்டளையிடுகிறபடியினாலே மீண்டும் கரங்களை தட்டி உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஓ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஓ ரபலப ரபஷபபப, உலகம் தருகிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். அவளுக்கு முன்பதாக இருக்கிற மலைகளை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் உள்ளவளாய் புறப்பட்டு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, பரிசுத்தராய் இருங்கள், உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று உம்முடைய முக சாயலை நிறைத்து எங்களை அதிசயமாய் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாலே மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன்.